வணக்கம். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றமடைந்து வருகின்றன. ஒருவேளை அது ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்கலாம், அல்லாமலும் போகலாம். அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வந்தாலும் வராவிட்டாலும் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க உலகில் எந்த சக்தியாலும் முடியாது. அமெரிக்காவால் முடியாது, சீனாவால் முடியாது, ஐரோப்பிய ஒன்றியத்தாலும் முடியாது. அதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று டெமோகிராஃபி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி என்று கூற முடியும். டெமோகிராஃபி எனும்போது அனைவருக்கும் தெரியும், உலகில் அதிக இளைஞர்கள் உள்ள ஒரு நாடு இந்தியாதான். அதிக இளைஞர்கள் உள்ள நாடுதான் அதிக உற்பத்தி திறன் கொண்ட நாடாக இருக்க முடியும். அதிக கடினமாக உழைக்கும் மக்களை கொண்ட நாடாக இருக்க முடியும். அதிக கண்டுபிடிப்புகள் நடக்கும் நாடாகவும் இருக்க முடியும். முன்பு ஜப்பான், அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் வளர்ந்தது அவர்களின் இளைஞர்களை சரியாக பயன்படுத்திய போதுதான். இந்திய அரசாங்கம் இந்தியர்களுக்கு திசை வழிகாட்ட அதிகபட்சமாக முயற்சிக்கிறது. அதனால் அடுத்து வரும் 40-50 ஆண்டுகள் இந்தியாவை பொறுத்தவரை அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் வளர்ச்சியை அடையும் காலகட்டமாகும். இரண்டாவது நன்மை என்பது புவியியல் அமைப்பாகும். இந்திய பெருங்கடலில் மைய நிலையில் அமைந்துள்ளது இந்தியா. உலகில் வேறு எந்த நாட்டிற்கும் கிடைக்காத ஒரு நன்மையாகும் இது. இந்திய பெருங்கடல் இந்தியாவை சுற்றி கிடக்கிறது. குஜராத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை, மேற்கு வங்காளம் வரை நீண்டு கிடக்கும் இந்திய பெருங்கடல் இந்தியாவின் ஆதிக்கத்தில் தான் உள்ளது. அரபிக்கடலாக இருந்தாலும் சரி, வங்கக்கடலாக இருந்தாலும் சரி, அனைத்து இடங்களிலும் இந்தியாவின் ஆதிக்கம் இருப்பதை காண முடியும். அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் நமது கையில் இருப்பதால் இயல்பாகவே இந்திய பெருங்கடலில் ஒரு பெரிய சக்தியாக நிற்கிறோம் நாம். அத்தகைய ஒரு நன்மை சீனாவிற்கு இல்லை. மூன்றாவது விஷயம் இந்தியாவின் வரலாறாகும். இந்தியா ஒரு காலத்தில் சூப்பர் பவராக இருந்துள்ளது. மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பல சாம்ராஜ்யங்கள் மூலம் உலகின் சூப்பர் பவராக இருந்த இந்தியா 200 ஆண்டுகள் பிரிட்டிஷின் காலனி ஆதிக்கத்தில் இருந்துள்ளது. உலகில் எந்த சூப்பர் பவருக்கும் அத்தகைய நிலை ஏற்பட்டதில்லை. அப்படி இருந்தும் இந்தியா தமது கலாச்சாரத்தை பாதுகாத்து வைத்திருந்தது. மற்ற காலனிகளை எடுத்துக்கொண்டால் அங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆதிக்கமே இன்றும் காணப்படுகிறது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் அங்குள்ள பிராந்திய மக்கள் எங்கே போனார்கள் என்றே யாருக்கும் தெரியாது. அங்கெல்லாம் இப்போதும் வெள்ளையர்களின் ஆதிக்கம்தான் உள்ளது. ஆனால் இந்தியா நமது கலாச்சாரத்தை பாதுகாத்து வைத்துள்ளது. அதனால் அந்த பழைய பொற்காலத்திற்கு இந்தியா திரும்பிக் கொண்டுள்ளது. இப்போது இன்று பல துறைகளில் இந்தியா முன்னேறி வருகிறது. அதில் ஒரு துறையாகும் சுகாதாரத்துறை. உலக சுகாதார சுற்றுலாவின் விஷயத்தில் நம்பர் 1 இந்தியாதான் இன்றைய நிலையில். சமீபத்தில் ஒரு ஆங்கிலேயரின் காணொலியை காண முடிந்தது. அவர் அதில் சிகிச்சைக்காக கடந்த பல ஆண்டுகளாக இந்தியாவிற்கு தான் வருவதாக கூறுகிறார். டிக்கெட் செலவு மற்றும் அனைத்து செலவுகளையும் கணக்கிட்டாலும் அமெரிக்காவில் செலவாகும் பாதி பணத்தில் விஷயங்கள் இந்தியாவில் செய்ய முடியும் என்று அவர் கூறுகிறார். எல்லா மனிதர்களுக்கும் இந்தியாவில் சிகிச்சைக்கு வர அவர் அழைப்பு விடுத்துள்ளார். எனவே சுகாதார சுற்றுலாவில் இந்தியாதான் உலகின் நம்பர் 1 நிலையில் உள்ளது என்பதில் சந்தேகமில்லை. சுகாதார சுற்றுலாவில் இந்தியா முதலிடத்தில் இருப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று மிகவும் செலவு குறைந்த சிகிச்சை இங்கு கிடைப்பதுதான். மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களும் மற்ற உலக நாடுகளை விட இந்தியாவில் அதிகமாக உள்ளனர். ஒரு காலத்தில் இங்கிருந்து அமெரிக்காவிற்கு செல்வது பெரிய செய்தியாக இருந்ததென்றால் இன்று அங்கிருந்து இந்தியாவிற்கு வருகிறார்கள் ஏராளமானவர்கள். பல விஷயங்கள் மக்களுக்கு அத்தகையவை தெரிவதில்லை. பிரிட்டன் மன்னரே கூட சிகிச்சைக்காக இந்தியா வந்து சென்றுள்ளார் என்ற உண்மை பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. அத்தகைய பல மாற்றங்களை இந்தியாவில் காண முடிகிறது இப்போது. வரலாற்றில் ஒரு காலத்தில் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தியது இந்தியாதான். வர்த்தகம் மட்டுமல்ல, அறிவியல், கணிதம், வானியல், அறுவை சிகிச்சை போன்றவையும் அடங்கும். இன்று அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தும் ஒவ்வொரு துறையிலும் ஒரு காலத்தில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை யார் என்று தேடி பார்த்தால் தெரியும், அது ஒரு இந்தியர் என்பது. கணிதத்தின் அடிப்படை இந்தியாவில் இருந்துதான் உருவானது. பூஜ்ஜியம் இந்தியாவில் தான் உருவானது. வர்த்தகத்தில் உலகின் முன்னணி நிலையில் இருந்த ஒரு நாடாகும் இந்தியா. மசாலா பொருட்கள், துணிகள், கைவினைப் பொருட்கள், ஆயுதங்கள் போன்றவற்றில் எல்லாம் முன்னணியில் இருந்துள்ளது இந்தியா. இன்று அமெரிக்கா அல்லது ரஷ்யா துப்பாக்கிகள் தயாரித்து விற்பது போல் அந்த காலத்தின் முக்கிய ஆயுதங்களை ஏற்றுமதி செய்த ஒரு நாடாகும் நமது பாரதம். இன்று நாம் ஆயுத வர்த்தகத்தில் மீண்டும் ஒரு முக்கிய சக்தியாக முன்னேறி வருகிறோம். ஆயுத தயாரிப்பிலும் வர்த்தகத்திலும் இந்தியா முன்னணிக்கு வருகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்று உயர்கல்விக்காக நாம் அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா போன்ற இடங்களுக்கு செல்கிறோம். அங்கு சென்று படித்தால்தான் மேலும் திறமையானவர்களாக முடியும் என்ற எண்ணம் நமது இளைஞர்களிடம் உள்ளது. எதனால் அத்தகைய ஒரு எண்ணம் தோன்றுகிறது? அந்த நாடுகள் வளர்ச்சி அடைந்துள்ளதால் அங்கு சிறந்த கல்வி உள்ளது என்ற எண்ணம் உள்ளது.
அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் உலகின் முன்னணி நிலையில் உள்ளன என்று நாம் நம்புகிறோம். அங்கு ஒரு சேர்க்கை கிடைப்பது கூட பெரும் அதிர்ஷ்டமாக சில இளைஞர்கள் கருதுகின்றனர். ஆனால் இந்த நிலைமை முன்பு தலைகீழாக இருந்துள்ளதை நாம் அறிய முடிகிறது. நாலந்தா, தக்ஷஷீலா போன்ற பல்கலைக்கழகங்களில் படிக்க வந்த சீனா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்துள்ள இளைஞர்கள் மாதக்கணக்கில் பயணித்து இந்தியாவிற்கு வந்துள்ளனர். அப்போது அவர்களுக்கு இங்கு வந்து படிப்பது ஒரு கனவாக இருந்துள்ளது. அது நாம் ஒரு முன்னணி சக்தியாக இருந்ததற்கான சான்றாகும். இன்று அமெரிக்கா எவ்வாறு நிற்கிறதோ அதுபோல். எனவே இந்தியாவும் மீண்டும் ஒரு முன்னணி நிலைக்கு நிச்சயம் வரும். அதற்கு காரணம் நமது வரலாற்று பின்னணிதான். வரலாற்றில் ஒரு முன்னணி சக்தியாக இருந்த நாம் மீண்டும் ஒரு முன்னணி சக்தியாக மாறும் வளர்ச்சி நிலையில் இருக்கிறோம். அதனால் இந்தியாவை எந்த ஒரு சக்தியாலும் தவிர்க்க முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பனிப்போர் காலத்தில் அமெரிக்கா இன்றையதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த நிலையில் இருந்தபோதும் இந்தியாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்தியா அரசியல் ரீதியாக பலவீனமாக இருந்த காலத்தில் கூட அமெரிக்காவால் அதை செய்ய முடியவில்லை. இந்தியாவை தாங்கி நிறுத்துவது நமது கலாச்சார பிணைப்பு தான். அதை யாராலும் எளிதாக துண்டிக்க முடியாது. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் 200 ஆண்டுகள் முயன்றும் அதை செய்ய முடியவில்லை. இந்தியாவின் வளர்ச்சிக்கு இன்னும் பல சான்றுகள் உள்ளன. முன்பு சில வீடியோக்களில் கூறியுள்ளது போல் ஜிடிபி, பிபிபி அதாவது பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி பற்றி யாரும் பேசுவதில்லை. அனைவரும் நாமினல் ஜிடிபி பற்றி மட்டுமே பேசுகிறார்கள். அதே நேரம் வாங்கும் திறனை பற்றி பேசுவதில்லை. 17.6 டிரில்லியன் அமெரிக்க டாலராகும் நமது ஜிடிபி, பிபிபி. உலகின் 3வது இடத்தில் உள்ளது இந்தியா. அந்த விஷயத்தில் சீனா, அமெரிக்காவை தொடர்ந்து 3வது இடத்தில் உள்ளது இந்தியா தான். நமது நாமினல் ஜிடிபி 4.2 டிரில்லியன் டாலராக உள்ளது. பெர் கேபிட்டா $3000 அருகில் உள்ளது. ஜிடிபி விஷயத்தில் இந்தியா ஜப்பானை முந்திவிட்டது என்று கூறினால், தனிநபர் வருமான விஷயத்தில் இந்தியா பின்னால் உள்ளது என்று கூறுவார்கள் இங்கு சிலர். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் பேசுவதும் கேட்பதுமெல்லாம் இந்தியாவை குறை கூறுவதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஒரு குழந்தை பிறந்த உடனேயே படுக்கையில் இருந்து எழுந்து குதித்து ஓடுவதில்லை. அதற்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும். அதேபோல் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் கால அவகாசம் தேவைப்படும். நாம் 1.5 டிரில்லியன் டாலர் ஜிடிபி கொண்ட நாடாக இருந்து இன்று 4.2 டிரில்லியன் டாலர் ஜிடிபி உள்ள ஒரு நாடாக வளர்ச்சி அடைந்துள்ளது பாரதம். நமது தனிநபர் வருமானம் $1900 இருந்து 3000 அருகில் வந்துள்ளது. அது மக்கள் தொகை அதிகரித்தாலும் அதைவிட வேகத்தில் நாட்டின் ஜிடிபி வளர்ந்து வருவதை காட்டுகிறது. நாம் தோராயமாக 6.5 முதல் 7.2% வரை ஜிடிபி வளர்ச்சியை கொண்டுள்ளோம். இவை அனைத்தும் இந்தியா ஒரு முன்னணி சக்தியாக மாறப்போவதையே காட்டுகின்றன. அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட எந்த நாடு நினைத்தாலும் இந்தியாவின் இந்த வளர்ச்சியை தடுக்க முடியாது. அவர்கள் நினைத்தால் 5 நாட்களில் நாம் அடைய வேண்டிய வளர்ச்சியை ஒரு 2 நாட்கள் கூடுதலாக தாமதப்படுத்த வேண்டுமானால் முடியும். மற்றபடி இந்தியாவின் வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது என்பது ஒரு உண்மையாகும். பழைய பொற்காலத்தை நோக்கிய நமது இந்தியாவின் வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது. இந்தியா உலகின் முன்னணி சக்தியாக வளர்ச்சி அடைவது காலத்தின் நியதியாகும். ஜெய்ஹிந்த்.